السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாள், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் இந்த ஒரு துஆவை ஓதுவோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக 4 விதமான பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்ஆவுடைய நாள் மிகச்சிறந்த நாள், நாட்களிலே சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். அதிகமாக இந்த நேரத்திலே நாம் துஆக்கள் செய்வோம். அதே போன்று இந்த துஆவை ஓதுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير என்பதை யார் காலையில் 10 தடவை கூறுகிறாரோ அவருக்கு இந்த 4 விதமான பாக்கியங்களை அல்லாஹ் வழங்குகின்றான். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹு அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று யார் 10 தடவை கூறுகிறாரோ அவருக்கு இந்த 4 விதமான பாக்கியங்கள் கிடைக்கின்றது. முதலாவது, அவருக்கு 100 நன்மைகள் எழுதப்படும். இரண்டாவது, 100 பாவங்கள் மன்னிக்கப்படும். மூன்றாவது, ஒரு அடிமையை உரிமையிட்ட நன்மையை அல்லாஹ் வழங்குவான். நான்காவது, மாலை வரை ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். மாலையும் இந்த துஆவை ஓதினால் மறுநாள் காலை வரை ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது.